எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அழகாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயம் அம்மா என்கின்ற ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். வாழ்வதற்கு உயிர் கொடுத்த தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழ் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களும் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு கம்பம் மேடையில் பட்டிமன்றம் பேசுவது என்பது 100 கம்பன் மேடைகளில் பட்டிமன்றம் பேசுவதற்கு சமம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்பத்தைச் சேர்ந்த மக்களுக்கும், இறைவன் பாலை கொடுத்து பச்சை குழந்தை ஞானசம்பந்தனையும், சூளை கொடுத்து திருநாவுக்கரசரையும், நூலை கொடுத்து உயர்தமிழ் சுந்தர மூர்த்தியையும், நரியை பரியாக்கி பரியை நரியாக்கும் லீலையை கொடுத்து மாணிக்க வாசகரையும் ஆட்கொண்டதைப் போல எங்கள் நடுவருக்கோ நல்ல நகைச்சுவையை கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நாற்காலிகளின் மீது அமர்ந்து பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கு மத்தியில் நல்ல நகைச்சுவையின் மீது அமர்ந்து பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களையும் வணங்கி, நல்ல ஒரு தலைப்பு, சின்னத்திரையும் வெள்ளித்திரையும் பொழுதை போக்குகிறதா பழுதை நீக்குகிறதா? நடுவர் அவர்களே, சின்னத்திரையிலும் வெள்ளித்திரையிலையும் பழுதை நீக்குகிற சீன் வரும் பொழுதெல்லாம் அந்த அணியில் இருக்கக்கூடிய 3 பேரும் பாப்கார்ன் திங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க பொழுது போகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. சின்னத்திரையும் வெள்ளித்திரையும் பொழுதை போக்குகிறது பழுதை நீக்கவில்லை என்று சொன்னால் எதுக்கு சார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடலையும், கவிஞர் கண்ணதாசனுடைய பாடலையும், கவி பேரரசு வைரமுத்துவனுடைய பாடலையும் பாட புத்தகத்தில் சேர்க்கணும்? கண்ணதாசன் என்ன சாதாரண கவிஞனா? கண்ணதாசன் சிரித்த சிரிப்பு காதல் பாட்டானது, அவர் சிந்தித்த சிந்தனை சமூக பாட்டானது, அவர் பேசிய பேச்சு தத்துவ பாட்டானது, அவர் அழுத கண்ணீர் சோக பாட்டானது. நடு வீட்டுக்குள்ளும் அவர் பாட்டு வரும், ஹை கோர்ட்டுக்குள்ளும் அவர் பாட்டு வரும், எந்த ஏட்டுக்குள்ளும் அவர் பாட்டு வரும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று பழமொழியில் சொல்லும்போது அதை யாரும் கேட்கல. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று கண்ணதாசன் பாட்டில் சொல்லும் பொழுது அது பல பேருக்கு புரிஞ்சுதுன்னா சினிமா இன்னைக்கு பழுதை நீக்குகிறது இல்லை. நடுவர் அவர்களே, அயலிங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் இப்படி தான் தொடங்கும். அந்த திரைப்படத்தில் அயலிங்கிற ஒரு குலதெய்வம், அந்த ஊர் ஒரு ஆணாதிக்க நிறைந்த சமூகம், பெண்கள் அந்த ஊரில் படிக்கக்கூடாது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் பருவம் அடைஞ்சு பெரிய மனுஷி ஆகணும்னா அந்த அயலிங்கிற தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். அதே ஊரில் இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்விங்கிற ஒரு பெண்ணு அந்த அயலி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டா, உங்ககிட்ட எது வேண்டுனாலும் நீ நிறைவேற்றி வைப்பல்ல, பெண்கள் பெரிய மனுஷி ஆகணும்னா உங்ககிட்ட தானே வந்து வேண்டுவாங்க, அப்போனா நானும் படித்து பெரிய மனுஷி ஆகணும், ஒரு பெண் படிப்பினால தான் பெரிய மனுஷி ஆக முடியும் என்கிறதை ஒரு அயலி என்கின்ற திரைப்படம் சொல்லுகிறது என்று சொன்னால் ஒருபோதும் வெள்ளித்திரை பழுதைத்தான் நீக்கி கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, அதுக்கடுத்து அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், அந்த பெண்ணு 485 மார்க் எடுத்துருவா. மார்க் எடுத்த உடனே அந்த பெயர் பலகையில் தமிழ்ச்செல்வி 485 மாவட்டத்தில் முதலிடம்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை பார்க்கும்போது கல்வியே என்னன்னு தெரியாதவங்க கூட கல்வியை கற்க திரைப்படம் தூண்டுகிறது என்று சொன்னால் திரைப்படம் ஒருபோதும் படங்களாக இருப்பதில்லை, அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு பாடமாகத்தான் இருக்கிறது. சார், சமீபத்தில் டிராகன் ஒரு படம் வந்துச்சுல்ல, அம்மாவினுடைய வழிகளை சொல்லக்கூடிய 1000 படங்கள் இருக்கிறது. நடுவர் அவர்களே, அம்மாவை பற்றி ஒரு கவிஞன் பாடல் எழுதுகிறான், அப்பாவை பற்றி ஒரு கவிஞன் பாடல் எழுதுகிறான் என்று சொன்னால் அம்மாவை பற்றி எழுதக்கூடிய கவிஞனுக்கும் அப்பாவை பற்றி எழுதக்கூடிய கவிஞனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அம்மாவை பற்றி ஒரு கவிஞன் பாடல் எழுதுகிறான் என்று சொன்னால் அதில் இருப்பது அனைத்தும் அவனுடைய வரிகள். அப்பாவை பற்றி ஒரு கவிஞன் பாடல் எழுதுகிறான் என்று சொன்னால் அதில் இருப்பது அனைத்தும் அவன் அப்பா அனுபவித்த வழிகள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் டிராகன் திரைப்படம் இல்லையா? அந்த படத்தில் 3 மணி நேரம் படம்னா 3 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 57 நிமிஷம் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக இருப்பார், ஜார்ஜ் மரியன் அப்பாவாக இருப்பார். அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் பிரதீப் ரங்கநாதனை பார்த்து ஜார்ஜ் மரியன் சொல்லுவார்,
தோத்துட்டேன்னு கவலைப்படாத, கீழே விழுந்துட்டேன்னு கவலைப்படாத, அப்பா நான் அவன் கூட இருக்கேன், நீ எழுந்திருச்சு ஓடுடான்னு சொல்லும்போது ஜார்ஜ் மரியன் கதாநாயகனாக மாறி நிற்கிறார்னா, அந்த திரைப்படம் பொதுவாக சொல்கிறது என்ன தெரியுமா? அப்பா இருந்தவரை நான் வாழ கற்றுக்கொண்டேன், அவர் இறந்த பிறகுதான் நான் வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டேன் என்று ஒரு திரைப்படம் சொல்லிச்சா இல்லையா சார்? பள்ளிக்கூடம்னு ஒரு திரைப்படம் சார். இந்த படத்தில் இயக்குனர் தங்கர் பச்சான் நடிச்சிருப்பார், அவர் தான் படத்தை இயக்கியிருப்பார். நரேன் கதாநாயகனாகவும் நடிச்சிருப்பார், கலெக்டராகவும் நடிச்சிருப்பார். சினேகா கதாநாயகா நடிச்சிருப்பாங்க, ஆசிரியராக நடிச்சிருப்பாங்க. அண்ணன் சீமான் ஒரு நல்ல இயக்குனராக நடிச்சிருப்பார். இன்றைக்கு வரைக்கும் சீமான் நல்ல இயக்குனர் தான். ஆனால் அந்த படம் சொல்லக்கூடிய இது என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் படிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க, ஆனால் இருந்தாலும் தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு எதையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மீண்டும் பள்ளிக்கு வந்து பள்ளியை சீரமைத்து பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை வச்சுத்தான் இன்னைக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் அலுமினி மீட் என்கின்ற ஒன்றை நடத்தி எல்லோரும் மாணவர்களும் பள்ளிக்கு சீர்வரிசை செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த படத்தில் ஒரு 4 வரி வரும். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம், ஸ்லேட்டு குச்சிக்கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பெயர் எழுதி பார்க்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை தொட்டு வணங்கலாம் என்று அந்த படத்திலே நம்ம பாடலை கேட்கின்ற பொழுது நம்ம ஒவ்வொருவரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். தேர்தலுக்கு ஓட்டு போட போவோம், இல்லை நம்மளுடைய பிள்ளைய நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகும் பொழுது நாம் படித்த வகுப்பறைக்குள்ளே நுழையும் போது ஒரு முறை அந்த நாற்காலியில் உட்காந்து பார்த்துட்டு இது நான் அமர்ந்த பார்த்து இடண்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் நினைவை தூண்டுகிறது என்று சொன்னால், இதைத்தான் ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், ஞாபகங்கள் உயிரை விட உயிருள்ளவை என்று. இன்றைக்கு சினிமா தான் மதத்தை வளர்த்துச்சு, ஜாதியை வளர்த்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கட்டுமா? முகமது பின் துக்லக் என்கின்ற ஒரு படம் சார். அந்த படத்தினுடைய இயக்குனர் சோ, அந்த படத்திற்கு பாடல் எழுதியவர் இயக்குனர் வாலி. 2 பேரும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. படம் முழுக்க இஸ்லாமியர்களை பற்றியது. இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க? படத்தை எடுத்த இயக்குனர் சோவும் படத்துக்கு பாடல் எழுதிய இயக்குனர் வாலியும் ஒரு வில்லங்க பிடிச்சவங்க. எப்படியா இருந்தாலும் இஸ்லாமியர்களை பற்றி தப்பாக தான் சித்தரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, படத்தின் மீது வழக்கு போடலான்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எதுக்கும் படத்தை பார்த்துட்டு போய் வழக்கு போடுன்னு சொல்லும் பொழுது எல்லா இஸ்லாமியர்களும் திரையரங்குக்குள்ளே படத்தை பார்க்க உட்கார்றாங்க. படத்தினுடைய டைட்டில் சாங் போடுறாங்க, அல்லா அல்லா என் அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, நீ தானே அன்பின் எல்லை. அதுக்கடுத்து ஒரு வரி வரும், உடலுக்குள் 9 வாசல், உயிருக்குள் 80 வாசல், உயிருக்கு உயிராயான ஒரு வாசல் பள்ளி வாசல்னு சொன்ன உடனே அத்தனை இஸ்லாமியர்களும் தன் தொப்பியை கழட்டி தொழுகையை திரைக்கூடத்திலே நடத்தினார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு திரைக்கூடங்களையும் பள்ளிக்கூடங்களாகவும் கல்விக்கூடங்களாகவும் மாற்றியது சினிமா. சினிமா சினிமா என்று சொன்னால் சின்னத்திரையும் வெள்ளித்திரையும் ஒருபோதும் பொழுதை போக்கவில்லை, அது பழுதைத்தான் நீக்குகிறது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.